நெல்லை மாவட்டம் மானூர் சுற்றுவட்டார கிராமங்களில் மாவுப்பூச்சி தாக்குதலால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் பருத்தி விவசாயிகள் தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்கி உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மானூர் சுற்றுவட்டாரத்தில் சுமார் 100 ஏக்கரில் பருத்தி சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு பருவம் தவறிய மழையால் பருத்தி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கள்ளிப்பூச்சி என்று சொல்லக்கூடிய மாவு பூச்சி தாக்குதலால் இலை முதல் வேர் வரை பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் முழுமையாக காய்ந்த பருத்தி செடிகளை பிடுங்கி எறிவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மாவு பூச்சி வந்த பருத்தி அப்படியே அந்த பருத்தி வளர்ச்சி அப்படியே நிப்பாட்டிடுது. இதுக்கு வேளாண் துறையில் முறையிட்டு எவ்வளவோ மருந்துகள் கொடுத்தோம். இந்த காலநிலை மாற்றமாக என்னங்கிறது எங்களுக்கும் புரியல. அவங்க மூலமாக மருந்து வாங்கி அடிச்சும் வந்து கேட்க மாட்டாங்க. கடந்த ஆண்டு 1 கிலோ பருத்தி 100 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் நடப்பாண்டு 60 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதாக தெரிவிக்கின்றனர். இதனால் உற்பத்தி செலவை கூட திரும்ப எடுக்க முடியாமல் தவிப்பதாக கூறினர். நாங்கள் பருத்தி போட்டிருக்கோம் ஒரு 2 ஏக்கரு. 2 ஏக்கர்லேயும் பருத்தி போட்டு பிரயோஜனமே கிடையாது. நோய்கள் ஏகப்பட்ட நோய்கள் தாக்கி ரொம்ப நஷ்டப்பட்டுருக்கு. அதில் வருமானமே எடுக்காமலே இருக்குது. எடுக்காமல் எங்களுக்கு நஷ்டமாயிட்டு ஒரு ஏக்கர் போட்டோம்னா ஒரு 50,000 நஷ்டம் வந்துடுது. அதனால் எங்களுக்கு அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல முடிவெடுத்து எங்களுக்கு ஒரு நஷ்டீடு பண்ணுறது கொடுக்கணும். காலநிலை மாற்றம், மாவு பூச்சி தொல்லை மட்டும் இன்றி காட்டுப்பன்றி, மான் தொல்லையும் இருப்பதாக கூறும் விவசாயிகள் உரம் விலையும் பெரும் சுமையை ஏற்படுத்துவதாக கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். பல்வேறு காரணங்களால் இழப்பை சந்தித்து வரும் தங்களுக்கு தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்பதே அவர்கள் வைக்கும் வேண்டுகோளாக உள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் திரவிய சம்பத்துடன் ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.